புனித கிறிஸ்டோபர் கிபி நூற்றாண்டில் ரோம பேரரசர் தேசியஸ் மற்றும் மார்சிமிஸ் தேசியஸின் ஆட்சியில் இறையாட்சி மலர மறைசாட்சியாக மரித்தார். மேற்கண்ட ரோம மன்னர்களே கிறிஸ்டோபரின் உயிரை பறித்தார். கிறிஸ்டோபர் என்ற பெயருக்கு கிறிஸ்துவை தாங்குபவர் என்பது பொருள். கிறிஸ்தோபர் என்ற பெயருக்கு கிறிஸ்துவை தாங்குபவர் என்பது பொருள். உண்மையில் கிறிஸ்டோபரைத்தான் தாங்கியது கிறிஸ்துவின் அருள். ரெப்ரோஸ் என்பதே கிறிஸ்டோபரின் முன்னாளைய பெயர். ரெப்ரோஸ் என்பதே கிறிஸ்டோபரின் முன்னாளைய பெயர். அவரை ஒரு மறைசாட்சியாக மாற்றியது அவருக்கு பின்னாளில் வந்த துயர். 7.5 அடி உயரமுள்ள கிறிஸ்டோபர் ஒரு கானானியர். 7.5 அடி உயரமுள்ள கிறிஸ்டோபர் ஒரு கானானியர். இவர் கானானிய பேரரசுக்கு முன்னால் ஒரு சாமானியர். கிறிஸ்டோபர் அந்த கானானிய அரசருக்கு சேவையாற்றச் சென்றார். கிறிஸ்டோபர் அந்த கானானிய அரசருக்கு சேவையாற்றச் சென்றார். ஒரு நாள் அந்த அரசர் பிசாசுக்கு பயப்படுவதை கண்டார். அந்த பிசாசை வெல்லும் ஆயுதம் சிலுவை என்பதை ஒரு துறவி மூலம் அறிந்த கிறிஸ்டோபர் கிறிஸ்துவை காண துடித்தார். அதற்காக கிறிஸ்தவ வழிபாட்டு ஜெப முயற்சிகளையும் அந்த துறவியிடமே படித்தார். அந்த ஜெப தப முறைகளை கடைபிடிக்க கிறிஸ்டோபரால் முடியவில்லை. அந்த ஜெப தப முறைகளை கடைபிடிக்க கிறிஸ்தவரால் முடியவில்லை. அதனால் கிறிஸ்தவரின் வாழ்வுக்கு இன்னும் விடியவில்லை. துறவியின் அறிவுரைப்படி மக்களுக்கு செய்து வந்தார் சில பல உதவி. ஒரு துறவியின் அறிவுரைப்படி மக்களுக்கு செய்து வந்தார் சில பல உதவி. அதுதான் கிறிஸ்டோபருக்கு கிறிஸ்து தந்த பதவி. ஒரு நாள் கிறிஸ்டோபர் ஒரு சிறு குழந்தை ஆற்றின் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு போய் விட்டார். ஒரு நாள் கிறிஸ்டோபர் ஒரு சிறு குழந்தையை ஆற்றின் இக்கரையிலிருந்து அக்கறையில் கொண்டு போய் விட்டார். கிறிஸ்துவும் கிறிஸ்டோபரை எப்படியாவது புனிதராக்கி விட வேண்டும் என்று அக்கறைப்பட்டார். கிறிஸ்டோபர் அக்குழந்தையை தோளில் சுமந்தபோது உலகத்தை சுமப்பது போல உணர்ந்தார். கிறிஸ்டோபர் அக்குழந்தையை தோளில் சுமந்தபோது உலகத்தை சுமந்தது போல உணர்ந்தார். அந்த குழந்தை இயேசுவோ கிறிஸ்டோபரை பார்த்து, இந்த உலகத்தை படைத்தவரையே நீ சுமந்தாய் என்று திருவாய் மலர்ந்தார். கிறிஸ்டோபர் அக்குழந்தையை தோளில் சுமந்து உலகத்தை சுமப்பது போல உணர்ந்தார். அந்த குழந்தை இயேசுவோ கிறிஸ்டோபரை பார்த்து, இந்த உலகத்தை படைத்தவரையே நீ சுமந்தாய் என்று திருவாய் மலர்ந்தார். அன்று கிறிஸ்டோபரை கிறிஸ்துவே புகழ்ந்தார். அன்று கிறிஸ்டோபரை கிறிஸ்துவே புகழ்ந்தார். அதன்பின் லைசியாவிற்கு சென்று முறையாக கிறிஸ்தவ மறையை தழுவினார். அதன்பின் லைசியாவிற்கு சென்று முறையாக கிறிஸ்தவ மறையை தழுவினார். கிறிஸ்தவர்களுக்கு உதவி செய்து தன் பாவ கரைகளையும் கழுவினார். பின்பு அவர் புறம் மத மக்களை கிறிஸ்தவ மதத்திற்கு அழைத்தார். கிறிஸ்தவத்திற்கு அழைத்தார். அவ்விலையில் வாழும் வரை கிறிஸ்துவுக்காகவே உழைத்தார். ரோம அரசன் கிறிஸ்டோபரை கொல்ல கட்டளையிட்டார். கிறிஸ்துவும் இந்த மறைசாட்சி மீது சிலுவையின் முத்திரையிட்டார். ரோம அரசர் கிறிஸ்டோபரை கொல்ல கட்டளையிட்டார். கிறிஸ்துவும் இந்த மறைசாட்சி மீது சிலுவை முத்திரையிட்டார். புனித கிறிஸ்டோபர் ஒரு புறவல துறவி. இவரும் ஒரு இறைவனின் கருவி. புனித கிறிஸ்டோபர் ஒரு புறவல துறவி. இவரும் இறைவனின் கருவி.